வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. திருப்பதியில் தரிசனத்தை முடித்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி பேட்டியளித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். காலை வணக்கம். இன்றைய தினம் எல்லாமல்ல இறைவன் ஏழுமலையானை தரிசிக்க வந்து மனநிறைவோடு தரிசனம் செய்தது. சார், ராமர் அயோத்தி கோயில் உங்களுடைய கருத்து? இதெல்லாம் ஏற்கனவே கருத்து சொல்லிட்டேன் சார். திருப்பதியை போட்டு தமிழகத்தில் உள்ள எல்லா கோயிலும் ராமர் கோயில் தான் அனைவருக்கும் பொதுவானது. யார் வேணாலும் அந்த ஆலயத்தில் சென்று இறைவனை பிரார்த்தனை செய்யலாம். அதில் எந்த முரண்பாடும் கிடையாது. இப்போ திருப்பதியை போட்டு தமிழ்நாட்டில் உள்ள கோவில்கள்லாம் அதிகமான கட்டுப்பாடுகள் வந்து விதிக்கப்பட்டிருக்கு. அதை பொறுத்த திருப்பதி கோவிலை போன்று தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கோவில்களுக்கும் அந்த விஐபி அப்படின்ற கட்டுப்பாடுகள் வந்து நிறைய விதிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே இருக்கிற போது தான் பூ கையாளுறாங்க. புதுசாக இது வந்த மாதிரி எனக்கு தெரியல. புதுசாக வந்து நிறைய ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் வரணும். விஐபியில் குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் இருந்துச்சு சார். அது சரியாக எனக்கு தெரியல. தெரிஞ்சு வேற ஒன்றும் இல்லை சார். 2024ஆம் ஆண்டு தேர்தலுக்கான பணிகள் நிறைவேறிச்சா? ஏற்கனவே 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை கழகத்தால் குழுக்கள் அறிவிக்கப்பட்டு அந்த குழு தன்னுடைய பணிகளை தொடங்கிவிட்டது. நேற்றைய தினம் கூட அந்த குழு கூட்டம் அதிமுக தலைமையகத்தில் நடைபெற்றது. அந்த குழு 4 குழுக்கள் அமைக்கப்பட்டது. 4 குழு இன்றைக்கு தனித்தனியாக அதனுடைய பணிகளை செய்ய தொடங்கப்பட்டது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.